ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பிரியாணியை விட சூப்பரான டேஸ்டான அரிசி பருப்பு சாதம் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். குக்கர்லேயே குழையாமல் நல்லா பிரியாணி மாதிரி உதிரி உதிரியாக அரிசி பருப்பு சாதம் வரணுன்னா நான் சொன்ன மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த சாதம் செய்கிறதுக்கு 1 கப் அரிசி எடுத்திருக்கேன். அந்த 1 கப் அரிசிக்கு 1/2 கப்பை விட கொஞ்சம் அதிகமாக துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். துவரம்பருப்பு தான் சேர்க்கணும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம எடுத்திருக்க அரிசி பருப்பில் தண்ணி ஊற்றி ஒரு 2-3 முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு செய்யும்போது தான் அரிசியும் பருப்பும் சரிசமமாக வெந்து வரும். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அது மேலே குக்கரை வச்சுக்கோங்க. குக்கர் வச்சுட்டு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா காஞ்சதும் அதில் 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் பெரிய வெங்காயம் தான் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் ஓரளவு வதங்கினதும் அதில் நம்ம தட்டி வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துட்டு வதக்கிட்டு அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு. தக்காளி எல்லாம் நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நான் மசாலாக்காக கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்துக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போனதோ நான் உளுத்தம்பருப்பு துவரம்பருப்பெல்லாம் அதிகமாக போட்டு அரைச்ச சாம்பார் பொடி இருக்குது, அதை 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நார்மல் சாம்பார் பொடி கூட சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிக்கோங்க. இப்போது நம்ம ஊற வச்சுருக்க அரிசியும் பருப்பையும் இதில் கலந்துக்கலாம். எல்லா அரிசி பருப்பையும் இதுலேயே சேர்த்துக்கோங்க. அரிசி பருப்பு எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா அதில் கொஞ்சம் நேரம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா அரிசி பருப்பு எல்லாம் ஒன்றா சேர்கிற அளவுக்கு நல்லா கலந்துக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா நான் 1 கப் அரிசி 1/2 கப் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அதனால் நான் 3 கப்பை விட கொஞ்சம் கம்மியாக தண்ணி சேர்த்துக்கிறேன். 3 கப் சேர்த்தாலே கரெக்டாக தான் இருக்கும். நான் ரொம்ப உதிரியாக வரணுன்றதுக்காக கொஞ்சம் கம்மியாகவே தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு ஒரு டைம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபைனலாக அது மேலே கொத்தமல்லியும் 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நெய் பிடிக்கும்னா நீங்கள் நெய் அதிகமாக கூட சேர்க்கலாம், நல்லாயிருக்கும். நெய் கொத்தமல்லிலாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு டைம் கரண்டியை வச்சு நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு இது லேசாக கொதி வர வரைக்கும் ஸ்டவ்லேயே வச்சுருங்க. இது மாதிரி லைட்டாக கொதி வந்ததும் குக்கர் போட்டு மூடி 2 விசில் வச்சுக்கோங்க. அரிசி பருப்பு சாதத்துக்கு தொட்டுக்க நான் ஆனியன் ரைத்தா தான் ரெடி பண்ணுறேன். இது கூட அப்பளம் உருளைக்கிழங்கு சிப்ஸ் கூட நல்லா தான் இருக்கும். ஆனால் இது பிரியாணி டேஸ்ட்டில் உதிரி உதிரியாக செய்கிறதுனால ஆனியன் ரைத்தா சேர்த்தா பிரியாணி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். அதனால் ஆனியன் ரைத்தா ரெடி பண்ணிவிட்டு இந்த சைடு சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆகிருக்குன்னு. அப்படியே பிரியாணி மாதிரியே உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கும். நார்மலாக அரிசி பருப்பு சாதம் ஒன்றா செய்யும்போது அது பொங்கல் மாதிரி நல்லா குழஞ்சி வந்துடும். அதனால் நிறைய பேர் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி பிரியாணி ஸ்டைலில் உதிரி உதிரியாக செஞ்சு கொடுத்தா எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அட்டகாசமான பிரியாணி சுவையில் சூப்பரான அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க போயிட்டு பாருங்கள்.